எடப்பாடி அவர்கள் வந்து ஆட்சிக்கு வந்தா இலவசமா ஃப்ரிட்ஜ் குடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. நீங்க ஏசி அறிவிச்சு விடுங்க. செல்லம் நீங்க என்ன அறிவிக்க போறீங்கன்னு செல்லம் மக்கள் இங்கே பாரு கேக்குறாங்க. செல்லம் ஃப்ரிட்ஜுங்கிறது அவர் ஃப்ரிட்ஜு கொடுப்போம்னு தான் சொன்னார். நாங்கள் இத்தனை லிட்டர் ஃப்ரிட்ஜு கொடுப்போம்னு சொல்லலை. சரியா? அப்ப திமுக அதை விட பெருசா கொடுக்குமா? சொல்கிறத கேளுமா. கேட்க முடியாதுயா. ஃப்ரிட்ஜில் வந்து மொத்தமாக ஒரு ஆட்சிக்கு வர்றது போகிறது இல்லை. அப்படியே ஆட்சிக்கு தப்பி தவறி வந்தால் கூட தப்பித்தவரையா, இது உங்களுக்கு over confident என்ன ஆ? ஆகையினால மொத்தமாக கான்ட்ராக்ட் கொடுத்தோம்னா அந்த ஃப்ரிட்ஜ் விலை என்ன வரும்? 10,000 வரும். 10,000 வரும். 10,000லாம் 10,000த்துக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃப்ரிட்ஜ் வாங்கலாம். அப்படியா? ஆமாம். உங்க அக்கவுண்ட் நம்பர் சொல்லுங்க. 10,000 அடே. ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏசி இது கொடுங்க. எனக்கும் வாங்கி தாங்க. எனக்கும் 10,000க்கு வாங்கி வாங்கி தரேன். ஃப்ரிட்ஜ் வாங்கி நானே தரேன். கொண்டு போயிட்டா? அண்ணே காசு நீ கொடுக்க வேணாண்டா. ஃப்ரிட்ஜ் இல்ல வீட்டில் திமுக இதே போலதான் குடுக்குறேன்னு சொல்லி புரியுதா? பணத்தை ஃப்ரிட்ஜ் ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. இங்க பாரு, இல்லடி, ஃப்ரிட்ஜ் அந்த வீட்டில் அளவுக்கு இறங்கின ஏமாத்தி கொடு. விட்டுட்டீங்களா? ஃப்ரிட்ஜ் எல்லாம் வந்து நிறைய விலை கம்மி ஆயிடுச்சுடா. ஆமா, அது அது காரணம். கம்மியாகட்டமையா, நீங்க வாங்கி அது தருவீங்களா? நாங்கள் என்னத்துக்கு வாங்கி தர்றோம்? சரி, நான் கேக்குறது எடப்பாடி அறிவிச்சுட்டாப்ல. நீங்க என்ன கொடுக்க போறீங்க? நாங்கள் என்ன கொடுக்குறோம் கொடுக்கலைங்கிறது என் முதலமைச்சருக்கு தான் தெரியும். அவர் தேர்தல் அறிக்கையில் சொல்லுவார். மக்களுக்கு என்ன கொடுப்போம் என்ன கொடுக்க மாட்டோங்கிறத அவர் சொல்லுவார். தேனொழுக காதல கேளு. இல்ல எடப்பாடி எது அறிவிச்சாலும் அல்வா திமுக தான் உடையது எல்லாம் காப்பி அடிச்சிட்டாங்கன்னு நிப்பாட்டியாச்சாடா. சொல்றீங்க. பூரா கேஸ் இல்லாம போய் எல்லாம் அல்வா கடை பூரா இழுத்து மூடியாச்சு. இல்லையே, இப்பதான் வரும்போது சாப்பிட்டு வந்தேன். அரை லூசு அது. நல்லா இருட்டு கடை, சரி, திருட்டு, சரி, இருட்டு அது கடை இருட்டு கடை அல்வா தான் மூடியாச்சு. ஏன் மூடினாங்க? அதான் கேஸ் கனெக்ஷன். திமுக ஆட்சியில ரங்க ஓவரா கேக்குறீங்கன்னா கேஸ்லாம் எல்லா இடத்துல இருக்குது. நீங்க சும்மா கதை விட்டுக்கிட்டு இருக்காதீங்க. ஏய் நேத்தி தாண்டா நியூஸ்ல பார்த்தேன்டா. எந்த நியூஸ்ல? எல்லா நியூஸ்லயும் தான் பாலிமார் நியூஸ்ல போட்டு அந்த கடையெல்லாம் போட்டோ எடுத்து காட்டினா எல்லாம் ஏன் பாலிமரே உங்களுக்கு தான் சப்போர்ட். அட லூஸ் கழுத. பாலிமார் பூரா முழுக்க அதிமுக சப்போர்ட். அப்படியா? யாருக்கும் தெரியாது, உங்களுக்கு மட்டும் தெரிஞ்சது. அவனை பத்தி உங்க எவனை பத்தி? பாலிமார் ஓனர் யாரு? பாலிமார் ஓனர் மார்வாடி இருக்கானே. அந்த போச்சு. சரியா? அவன் வந்து வந்து சரி சரி, வேணாம், நீங்க அதுக்கு அப்புறம் டீப்பா போய் வேண்டாம். என் கதைக்கு வாங்க. கேஸ் இல்லன்னு யார் சொன்னது? இங்க 400 மெட்ரிக் டன் என்னமோ அந்த கேஸ் எல்பிஜி உள்ள வந்துட்டு நம்ம இந்தியாவுக்கு வந்துருச்சு. கிட்டத்தட்ட 6 மாசத்துக்கு இருப்பு இருக்கு நம்மள்ட்ட. 6 மாசம்? ஆமா. அடே காலையில தான் நியூஸ் கேட்டேன். 60 நாளைக்கு உங்க வாயில வர கேஸ்ன்னு சொல்லலடா. 60 நாளைக்குள்ள ஃப்ரீ இருக்கு. கேஸ் இல்ல. கேஸுக்கு வந்து சொல்றத கேளுடா. கேஸுக்கு வந்து 1,500 டன்னு. இந்த கணக்கு வழக்கே போய் இது கர்நாடகால கப்பல் நேத்தி தான் அந்த கப்பல் வந்திருக்கு. 1,500 டன்னு கேஸ் கனெக்ஷன் உள்ளது வந்திருக்கு. கர்நாடகாவுடைய தட்டுப்பாடை இது நீக்கி. சார் அது மட்டும் இல்லாம அமெரிக்கா தாக்குதல் நடத்த போறதுலன்னு சொல்லிருக்காங்க. ஒரு 10 நாளைக்கு தாக்குதல் நடத்த போறதுலன்னு சொல்லிருக்காங்க. 10 நாளைக்கு. இந்த பிரதமர் இருக்காரே அவர் அதுக்குள்ள ஒரு வாங்கிட்டு மாண்புமிகு பிரதமர் இருக்காரு. அதுக்கு முன்னாடி இடையில சொன்னீங்க. என்ன சொன்னோம்? ஏதோ லூன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. இல்ல பாத்து பேசணும். பிரதமர் என்ன அந்த பிரதமர் இருக்காரு. அவர் சொல்றாரு மறுபடியும் வீட்டுல இருந்து வேலை பாக்குற மாதிரி பண்ண வேண்டிய ஒரு கட்டாய சூழல். அது சார் மத்திய அரசு. சரி வீட்டுல இருந்தாக்கா திங்கிறதுக்கு எங்க இருந்து வரும்? எங்க வீட்டுல விவசாயம் சாப்பிடுவோம். அட உனக்கு உன் கிராமத்துல விறகு வச்சு அடுப்பறிப்ப. சிட்டில எங்க விறகு கொடுத்தோம்னா எரிச்சு சாப்பிடுங்க. எனக்கு பெரிய கொம்ப வேலையாது. வேண்டாம் சாப்பிட மாட்டீங்களோ? சார் அது மட்டும் இல்லாம மத்திய அரசு லாக்டவுன்லாம் போட மாட்டேன்னு போன பயிலுகளா. சிட்டில அந்த கேஸ் அடுப்பு புகை அடுப்பை வச்சு இங்க எரிக்க முடியாது. ஆமா எல்லாம் 45 மாடி 50 மாடியில கீழே இறங்கி இங்க வந்து என்ன வயிற்று மொட்டை மாடியில வச்சு சமைச்சு சாப்பிடுங்க. மொட்டை மாடியில வச்சு சாப்பிடுவோம். எலக்ட்ரிக்ல வந்துருச்சுல்ல. அப்புறம் என்ன கவலை? சும்மா எதனா குறை சொல்ல அப்படி சிலிண்டர் தூக்கிட்டு தெரிஞ்சது யாரு? கரண்ட் எங்க அரசு கரண்ட் கொடுக்குது. அதுவும் இப்ப டிமாண்ட் ஆகி போச்சுடா. எந்த அடுப்பு? காலையிலனா கரண்ட கட் பண்ணிடுறாங்க. காலையிலனா கரண்ட கட் பண்ணிடுறாங்க. எங்க ஊர்ல. உங்க ஊரு எந்த ஊரு? கும்மிடிப்பூண்டி. கும்மிடிப்பூண்டி இன்னைக்கு காலையில கூட குட்டி சாத்தானுங்க நிறைஞ்ச ஊர். ஒன்ன மாதிரி எல்லாம் குட்டி சாத்தானா இருக்காங்க. அங்க பூரா குட்டி. அந்த கும்படி புண்ணியில் நிக்கிறாருப்பா நம்மால வக்கீல ஸ்ரீதர் தெரியுமில்ல உனக்கு? அவர் கும்படி புண்டியில் தான் நிக்கிறாரு. கண்டிப்பா வர மாட்டாரு. ஏமா ஒன்னா பெருசா சொல்லியிருக்கேன். நீ அங்க போய் நம்ம ஆங்க இருக்காங்கப்பா அவங்கள வச்சு அவங்க சொந்தக்காரவங்க எல்லாம் அங்க இருப்பாங்க, கொஞ்சம் ஓட்டு கேளு அப்படின்னு சொல்லியிருக்கேன். வந்து கேப்பாரு பாப்பா. கண்டிப்பா நான் திமுக போடுங்கன்னு சொல்ல மாட்டேன். ஏய்
ஸ்ரீதர் திமுக வட லூசு கழுத அது கூட தெரியல, நீ எப்படி ஆங்கரா வந்தேன்னு எனக்கு தெரியல. அவர் யாரு சார்? யாரா? நீங்க தெரியாத என்ன ஏமா அட்வொகேட் ஸ்ரீதர் வந்து தமிழ் மாநில இவர் நம்ம சீமான் கட்சியில் அவர் வந்து அமைப்பாளர், புரியுதா? அவர் தான் கும்மிடிப்பூண்டியில் சீமான் கட்சியினுடைய வேட்பாளர். அவர் அன்னைக்கு நான் ஃபோன் பண்ண முந்தா நாள் நான் கும்மிடிப்பூண்டியில் பிரச்சாரத்தில் இருக்கேன் ஐயா நைனா, நான் இந்த வரேன், நான் 2 நாள் பிரச்சாரம்லாம் இருக்கட்டும். என்ன கேள்வி கேட்டாங்க? கதையை மாத்தி மாத்தி போயிடுறீங்களே. என்ன கதை? என்ன கதையா? என்ன கேள்வி? என்ன குடுப்பீங்கன்னு கேட்டோம். அவர் ஃப்ரிட்ஜ் நாங்களா? அது எங்க முதலமைச்சருக்கு தாம்மா தெரியும், அது எனக்கு தெரியாது. எடப்பாடி என்ன அறிவிச்சாலும் அது எங்களோட தேர்தல் அறிக்கை காப்பி அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்றீங்க. இருமா, நாங்க தான் சொல்றோமே, நாங்க வந்து மக்களுக்கு உபயோகப்படக்கூடியதா கொடுப்போம், எதை கொடுத்தாலும். டிவி கொடுத்தீங்க 2006ல. ஆமா. என்ன ஒன்னதுக்காக டிவி ஒன்றுத்துக்காக இன்னுமே டிவி, அந்த டிவி ரொம்ப எவ்வளவு இடத்துல ஓடிட்டு இருக்கு தெரியுமா? சரி பண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு. எப்படியோ ஓடுது. அப்புறம் காலாலே அமைக்க விளையாடு. காலால அமைக்க விளையாடு. இப்ப நாங்க கூட தான் இந்த இது வாங்கினேன், ஒரு 2 டிவி கிட்டத்தட்ட 3 வருஷமா ஆப்ரேட் பண்ணாம அப்படியே தான் வச்சிருக்கேன். சும்மா தான் இருக்கு. சும்மா தான் இருக்கு. நீங்க உபயோகமா சொன்னீங்க, உபயோகமா என்ன கொடுத்தீங்கன்னு சொல்லுங்க மக்களுக்கு. சரியா அதெல்லாம் எங்க தலைவர் சொல்லுவார். சார் உபயோகமா என்ன சார் கொடுத்தீங்க? எங்க தலைவர் வெளியிடுறாரு. என்ன சார் கொடுத்தீங்க? 2006ல இருந்து 11 வரைக்கும் இருந்தீங்கல்ல, இப்ப 2021 ல இருந்து 2026 வரைக்கும் இருந்தீங்கல்ல, என்ன கொடுத்தீங்க? என்ன கொடுக்கணும்? என்ன கொடுத்தீங்க? நல்லாட்சி கொடுத்துருக்கோம். இல்லையே, நல்லாட்சி நல்லது நீ சொன்னா போதும். டேய் நார பையன் உன் வாயில சொல்ல வேணாம்டா, நான் சொல்றேன்டா, நல்லாட்சி கொடுத்துருக்கோம், நல்ல முறையில மக்கள் வாழ்றாங்க, நான் நல்லவன், நல்லாட்சி பண்றோம். திமுக ஊதுகுழல்யா நீங்க சொல்லுவீங்க? நான் ஊதுகுழல் இல்லடா, நியாயத்தை பேசக்கூடியவன் நானு. ஊதுகுழல்னா புல்லாங்குழலா? புல்லாங்குழல் தான், புல்லாங்குழல் தான். இனிமையான இசையை வாசிக்க யார் கையில? கிருஷ்ணன் கையில இருக்கும், என் கையிலயும் இருக்கும். எங்க வீட்டுல டிசைனா புல்லாங்குழல் இருக்கு. நல்லா வாசிப்பீங்களா? நல்லா வாசிக்க மாட்டேன் சார். எதிர்கட்சிகள்லாம் வந்து சொல்றாங்க திமுக கள்ள ஓட்டு போட்டு தான் சென்னையை கைக்குள்ள வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி விமர்சனம் பண்றாங்க எதிர்கட்சிகள். எந்த எதிர்கட்சி? எவன் பேரை சொல்லாம செருப்பால் அடிக்கிறேன். எடப்பாடி அப்ப தேர்தல் கமிஷனர் கேவலப்படுத்துறாங்களா? தேர்தல் கமிஷன்ங்கிறது ஒண்ணு இருக்கா இல்லையா? இருக்கு சார். அப்புறம் தேர்தல் கமிஷன் வந்து அவன் கள்ள ஓட்டு போடுறான்னா அவனுக்கு என்ன வேலை? இந்த தொகுதியில கள்ள ஓட்டுகள் நீக்கப்பட்டிருக்குன்னு சமீபத்துல வெளியிட்டு இருந்தாங்களே. அதெல்லாம் ஒரு மசுறு இல்லை, பேசுறவன் என்ன வேண்டாலும் பேசுவான். இதெல்லாம் அதாவது நீக்கிட்டு இப்போ எல்லாத்தையும் என்ன பண்ணால் வடவர்களை கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. வடவர்களை சேர்த்துக்கிட்டு இப்போ கொக்கரிக்கிறானுங்க. எல்லாம் இந்த பிஜேபி பண்ணக்கூடிய ஒரு வேலை இது. இப்போ சுப்ரீம் கோர்ட்ல ஆமா திருட்டுத்தனம் ஒட்டுது, திருட்டுத்தனம். முந்தா நாள் சுப்ரீம் கோர்ட் திருட்டெல்லாம் ஓட்டு போட முடியாதுமா. ஓட்டர் ஐடி எது கொடுத்துருக்க? பேன் கார்டு எது கொடுத்துருக்க? கள்ள ஓட்டு போடவா? ஓட்டர் ஐடி போட்டோ இருந்தா தானே அங்க ஓட்டு போட அனுமதிப்பான். தெரியலையே, ஒரு மாதிரி தானே இருக்கும். ஒரு மாதிரியா இருந்தாலும் பேர் இருக்கு, அப்பா பேர் இருக்கு, அட்ரஸ் இருக்குல்ல. அப்புறம் அதுக்கு மேல என்ன? இங்க பாருங்க, நீங்க அப்படியே எங்களை முட்டாள் நினைச்சலாம் பேசாதீங்க. நீ முட்டாள் தானே. நீங்க இப்போ வரைக்கும் நான் சொல்லவா, கணக்கு சொல்லவா? நீங்க நெருக்கி இப்ப கிட்டத்தட்ட ஒரு 75 தொகுதியில பூத் மெம்பர் இருப்பாங்கல்ல, அதர் பார்ட்டி அதிமுக பாஜக அவங்களுக்குள்ள விலைக்கு வாங்க பிளான் பண்ணிட்டீங்கன்னு தகவல் வந்துருச்சு. அவங்களாம் நேரத்துக்கு ஒரு 10 நிமிஷம் டீ சாப்பிட்டாங்கன்னு அனுப்பி விட்டு சக்குன்னு கள்ள ஓட்ட குத்திட்டு ஜெயிச்சுட்டோம், நாங்க தான் ஆண்மகன் வீரமகன் சொல்லிட்டு ஊரை ஏமாத்தி தெரிவிங்க. அதான உண்மை. இப்பயே உனக்கு புளிய கரைச்சிருச்சா? இப்ப தெரியுதா? பித்தலாட்டம் மக்களின் ஆதரவோட நீங்க ஜெயிக்கல. மக்கள் மல்லாக்க படத்துக்கு எடுத்துக்கிட்டு ஏமாத்திட்டு இருக்கீங்க. ஏண்டா மானங்கெட்ட மசுரே, மடையர் இல்ல மசுரே, சரி மடையர்களே, நாங்க திமுக மடையர் இல்ல, திமுக கெட்டிக்காரன் தான். எங்க தொண்டை ஏண்டா எவனாவது எங்க திமுக தொண்டை சோரம் போவானாடா? இல்ல எங்கள்கிட்ட இருக்க பொண்ணுக்கு தான் சோரம் போகுமாடா? சொல்லு. அப்புறம் என்ன மஸ்துக்கு பேசுற? போடா. நீங்க சோரம் போவீங்களா? நான் தான் சொல்றேனே, ஒரு தொண்டனே போகல, நானும் தொண்டன் தான், போக மாட்டோம், சோரம் போக மாட்டோம். 1000 ரூபா இல்லடா, 1 கோடி இல்ல, 100 கோடி கொடுத்தா கூட நான் சோரம் போக மாட்டேன். நிச்சயம் 1 கோடி போக மாட்டீங்க. கண்டிப்பா போக மாட்டேன். நாக்கு சிரிக்கும். உங்களுடைய கூட்டணியில இருந்த கமல் அவர்களை வானதி சீனிவாசன் அவர்கள் வந்து ஒரு விமர்சனம் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா,
கமல் அவர்கள் வந்து தொண்டர்களுக்கு உண்மையா இல்ல, ஒரு சீட்டுக்காக வந்து அவரை நம்பி கட்சிக்காக பாடுபட்டவங்களை கூட வந்து அவர் கண்டுக்காம ஒரு சீட்டுக்காக வந்து தேர்தலில் நிக்காம அதாவது நான் ஆதரவு தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். வானதி சீனிவாசனை பற்றி நான் எனக்கிட்ட அது நல்ல பழகின பொண்ணு. இப்போ அது வந்து அங்கே வந்து இது தெற்கு தொகுதி கோயம்புத்தூரில் எம்எல்ஏவாக இருக்குது. இப்போ அதை விட்டுட்டு இப்போ வடக்கு தொகுதியை மாற்றிட்டாங்க. இந்த வடக்கு தொகுதியில் வந்து எம்பி எலெக்ஷனில் நிற்கும்போது அவர் வந்து அந்த ரிட்டையர்டு அண்ணாமலை ரிட்டையர்டு ஐபிஎஸ் ரிட்டையர்டு இருக்கார்ல, அவர் அதிகமான வாக்கு வாங்கினதுனால அவர் அந்த தொகுதியை கேட்குறாரு. இப்ப அந்த தொகுதியில இந்த அம்மாவுக்கா அவருக்காங்கிறது இப்ப அங்க இல்ல. அவங்க என்னன்னா கமல் அவர்கள் இந்த மாதிரி வந்து எதுக்காக கட்சி ஆரம்பிச்சுன்னே தெரியாம அதுக்குன்னு ஒரு கூட்டத்தை வந்து ஏமாத்தி சுயநலமா அவரோட சுயநலத்துக்காக திமுக விட்டு கொடுத்துக்கிட்டு அவரு சுயநலம் அவருக்கு ரொம்ப சுயநலம். ஏன்னா அவருக்கு அவரை வந்து வித்துட்டாரு. ஆமா வித்துட்டாருல. ஏன் அது அவர் வாங்கியிருக்கலாம், மோடி வாங்கியிருக்கலாம்ல, ஏன் வாங்கல? மோடி கிட்ட இல்லாத காசா? மோடி கிட்ட இல்லாத காசா? நேர்மையான கட்சிகள் மட்டுமே பாஜகவுல இணையும். ஓ அப்படியா? அவங்க வாங்கிக்குவாங்க. திருட்டு கட்சிகள் ஏமாற்று கட்சிகள். அவரு கமல் வந்து திருடன் சரியா, அதனால நாங்க கமலை வாங்கிக்கிட்டோம். இப்போ உங்களுக்கு எங்க கஷ்டமா இருக்கு? அங்கன வலிக்குதா இல்ல வேற எங்கேயும் வலிக்குதா? இல்ல அங்கன வலிச்சா நான் மருந்து போட்டுருவேன், வேற எங்கேயும் வலிச்சா நான் மருந்து போடுவேன். கூச்சமாவது நாச்சமாவது அரசியலுக்கு வந்த பின்னாடி கூச்சப்பட்டுக்கிட்டு இருந்தா அரசியல் பண்ண முடியுமா? அறிவு கட்டதான் அவசாரித்தானே இல்ல நாயே, இது அரசியல் தான். நீ தான் கேக்குற அப்படி அரசியலா இல்ல பணம் சம்பாதிக்கக்கூடிய இடமா? அரசியல் தொழில் பண்ணும் திமுக. இன்னைக்கு டெல்லி என்ன ஆகுது? இன்னைக்கு ஒன்றியம் என்ன ஆகுது? ஒன்றியம் இன்னைக்கு என்னடா ஆகுது? என்ன ஒன்றியத்தை பத்தி பேசினா உடனே மாறுற போடுறாரு. ஒரு தொழில் போட்டா கவுன்சிலர் போடுறாருயா, தொழில் கவுன்சிலர். அரசியல் அவரு சேவைதான் அது. சேவை அது அரசியல் தான். தொழில் தான் அது. சேவையே ஒரு தொழில் தான். படிச்சிருக்கேன்டா. சேவை தான்டா. சேவையே தொழில் தானே. சேவை வேற தொழில் வேற. இந்த பாரு சோசியல் ஒர்க்கர்னு போடுறோம்ல, சோசியல் ஒர்க்கர்னா யாரு? மக்களுக்கு சமூக சேவை. அது தொழில் தானே. அதே மாதிரிதான் சேவை. அது நீ எப்படி நாங்க இந்த பாரு எங்களுக்கு எது தோணுதோ அதுதான் உனக்கு தோணுது. கொள்ளையடிக்கிற கும்பல் இப்பெல்லாம் பேசாதீங்க. நாங்க கொள்ளையடிச்சோமா இல்ல கொலை பண்ணோம்? சரி நான் உடனே கேக்குறேன், உங்க அமைச்சர்கள் உங்க எம்எல்ஏக்கெல்லாம் என்ன வேலை, என்ன வருமானம்? ஆனா வருஷத்துக்கு வருஷம் சம்பளம் அது கோடிகள் மட்டும் உயர்ந்துகிட்டே போகுது வருமானம். தமிழ்நாடு கடன் மட்டும் அதெல்லாம் ஒரு பக்கம் ஏறிக்கிட்டே போகுது. ஏன் அப்படி? கரெக்டா சொல்லுங்க பார்ப்போம். எந்த வேலைக்கும் போறது கிடையாது, காலையில ஊரை சுத்துறாங்க. மாசத்துக்கு 1 லட்சம் தான் சம்பளம். அந்த 1 லட்சத்தை கணக்கு பண்ணீங்கன்னா எவ்வளவு வருது? ஒரு வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா 12 லட்சம் வருதுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான் வருது. ஆனா சொத்து பாத்தீங்கன்னா 8 கோடி 10 கோடி 5 கோடி. இது எப்படி எதுன்னு ஏறுது? அது வெளியே தெரிஞ்சது அபிஷியல், அன்அபிஷியலா 50 கோடி 100 கோடின்ற மாதிரி போகுது. சாதாரண எம்எல்ஏக்கு எப்படி சம்பாதிக்கிறாங்க? அவங்க தொழில் பண்ண நீ பாத்தியாப்பா? அதுதான் அரசியல் வச்சு தொழில் பண்ணி சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அரசியலை வைக்கிறாங்க, அவசாரியை வைக்கிறாங்கிறது பிரச்சனை இல்ல. தொழில் நடக்குது இல்ல, தொழில் நடக்குது இல்ல. அது அரசியல் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த தொழில் நடக்குது. ஏன் முன்னாடி நடக்கல? எல்லாரும் தான் தொழில் பண்றாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுல. பாரு அரசியல் வந்ததுக்கு அப்புறம் எம்எல்ஏ ஆனவனா தொழில் வந்துருது. எப்படி? யார் சொன்னா? அரசியலுக்கு முன்னாடி தொழில். ஏமா அரசியலுக்கு வர்றவங்க சார் எம்எல்ஏக்கெல்லாம் வந்து நார்மலான ஒரு இதுல தான் இருக்காங்க சார். ஏதோ ஒரு 5 கோடி 10 கோடி வச்சிருக்காங்க. திமுகல வந்ததுக்கு அப்புறம் வந்து 100 கோடி 200 கோடின்னு வராங்க. 5 கோடியை வச்சு 5 வருஷத்துல அதுவே 10 கோடி. அதே திமுகக்கு வந்ததுக்கு அப்புறம் சொல்றத கேளுமா, 5 கோடி 5 வருஷத்துல 10 கோடி ஆகுது பேங்க் அக்கவுண்ட்லயே போட்டாலே. அத தொழில்ல போட்டா எவ்வளவு ஆகும்? 50 கோடி ஆகுது, 100 கோடி ஆகுது. ஜீரோவா தான் ஆகுது. 2 லட்சம். ஷேர் மார்க்கெட்ல சொல்றத கேளுக்கண்ணே, ஷேர் மார்க்கெட்டில் நீ 5 கோடியை கொண்டு பண்ணுறேன்னு வச்சுக்கோ, அது ஒன்றும் நஷ்டத்தில் போயிடும், காணா போயிடும். இல்லை அப்படின்னா பீக்கில் போயிடும். இப்போ இப்போ தங்கத்தில் எல்லாம் முதலீடு பண்ணியிருக்கான். தங்கத்தில் முதலீடு பண்ணுறது இப்போ இந்த 10 நாளாக வயசரிச்சு அப்படி 117 இப்போ 119, அதாவது 1,19,000 போச்சு ஒரு பவுனு.
ஆனால் இப்போ அது கொஞ்சம் குறைஞ்சி ஒரு 2500 வந்துருச்சு. 1,02,500 2,800 வந்துருச்சு. உடனே எங்களுக்கு குறைஞ்சி போச்சு. ஒரே நாளையில் 1,00,000 கோடி போச்சு. என்னங்கடா அது? இந்த ஷேர் மார்க்கெட்டில் இருக்கவங்களுக்கு டிவியில் சொல்கிறது ஒரே நாளையில் 1,00,000 கோடி அவுட்டு அப்படிங்க. அதனால தான் போய் பேசுகிறானா, நாங்கள் 5 நாளைக்கு நிப்பாட்டுறோம், 10 நாளைக்கு நிப்பாட்டுறோம், பேச்சுவார்த்தையில் இருக்கோன்னு. அதையும் டிவி நியூஸ்லேயே சொல்லிட்டான். அதாவது என்னன்னா, ட்ரம்ப்பு அவருடைய நாட்டில் எக்கனாமிக்கல் கண்டிஷன் ரொம்ப வீக் ஆகி அது ஷேர் மார்க்கெட் ரொம்ப டவுன் ஆயிடுச்சு. அதான் அரசியல். ஆமா, கமலை பத்தி கேட்டோம். ஆமா, கமலுக்கும் ட்ரம்புக்கு என்னடா வித்தியாசம்? 2 பேரும் 100 தான் வித்தியாசம். அப்புறம் என்ன விடு, அவர் வடகால இவர் தெங்க அப்படிதானே? சொல்லுங்க, அதே சொல்லுங்க. அவர் இவர்டா, அவர் யாரு? அமெரிக்கன். ஆமா, இவரு ஐயங்காரு. கமலை எதுக்கு அடிமையா வச்சிருக்கீங்க? கட்சி ஏன் விலைக்கு வாங்குறீங்க? அடிமைன்னுலாம் சொல்லலாம். அவரை நம்பி தொண்டர்கள் ரோட்ல இருக்காங்க. ரோட்ல யாரும் நிக்கல. நம்ம மகேந்திரன் பத்மபிரியா விவரமியாடா முன்னாடியே வந்துட்டாரு டக்குன்னு. எல்லாரும் இருப்பாங்க. இருக்கிறவன் இருப்பான், போறவன் போவான். அரசியல்ல எதுவும் நிரந்தரம் இல்லம்மா. ஏமா, கட்டின பொண்டாட்டியே நிரந்தரம் இல்ல. திமுக ஆட்சியும் நிரந்தரம் இல்ல. நிரந்தரம் இல்லதான். அடுத்த தடவை வேற ஏதோ ஒரு கட்சி அடுத்த தடவை வரட்டும், அன்றைக்கு நாங்க பாக்குறோம். நாங்க வர்றோமா, அடுத்தவங்க வர்றாங்களா நாங்க பாப்போம். நிரந்தரங்கிறது எதுவுமே இது என்ன கட்டடமா கட்டி வச்சிருக்கோம்? வாய்க்கானம் தான் கேட்கல. கேட்ட கேள்வி கூட்டணி கட்சி எல்லாம் சதைக்கிறீங்க. அதே உங்கள்ட்ட கேள்வி எல்லா கட்சியும் அழிச்சுக்கிட்டு வரீங்க. அதான் எங்க தொழில. ஒரு அரசியல் கட்சி இன்னொரு அரசியல் கட்சி வளர்றத வேடிக்கை பார்த்துட்டு இருப்போம். ஏன்டா அறிவுகட்ட மூதேவி, அறிவுகட்ட மூதேவி. அதான் ஏமாடா ஒவ்வொரு அரசியல். இப்போ ஒண்ணும் இல்ல, எடப்பாடிய இப்ப அழிக்கணும். எடப்பாடியை அழிக்கணும்னு சொல்லி எல்லாருமே ஒண்ணும் இல்ல. 5 சீட்டு வாங்கின தமிழ் மாநில காங்கிரஸ் அவங்க கூட தாமரையில நிக்கிறாங்க. 5 சீட்டு வாங்கினாங்க. உங்க சின்னமே வேணான்னு நான் தேர்தலே நிக்கலன்னு சொல்றாங்களே, அது பரவாயில்லம்மா. பரவாயில்ல சார், அந்த சின்னத்துலயாவது நிக்க ஒத்துக்கிறாங்க. அந்த சின்னத்துல அருமா சூரியன் நின்னா இந்த தடவை நாளைக்கே ஆகாது. தோத்து போறதுக்கு நம்ம நிக்காமலே போயிடலாம். போங்க, யார் வேணாம்னா உங்களை யாரு கையை பிடிச்சு இல்ல, தமிழக மக்களும் உங்க ஆட்சியை அகற்றத்துக்கு தயாராயிட்டாங்கன்னு தயாரா இருக்கட்டும்மா. ஓட்டு போட்டட்டும் உங்களுக்கு. ஒரே ஒரு 10 சொல்லுங்க. பாக்குற என்னாலே முடியலையே, இவ்வளவு தூரம் மட்டும் கொடுக்குறீங்களே, எப்படி அது? அதான் எனக்கு தான் பணம் கொடுக்குறாங்கல்ல. அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க தெரியும். அப்புறம் என்ன நான் கேக்குறேன், இது உங்களுக்கு சலிக்கவே இல்லையா? என்னத்துக்கு உண்மையை பேசுறது? நான் எதுக்குடா சலிக்கணும்? உண்மையை பேசுறீங்க. அப்புறம் மனசை எப்படி சொல்லுங்க? இந்தா அது மைக்கு பக்கத்துல இந்தா இங்க. அப்புறம் என்ன தொட்டு சொல்லுங்க. தொட்டு உண்மையிலேயே திராவிட முன்னேற்ற கழகம் இந்நாட்டு மக்களுக்கு நன்மை தான் செய்யுது, தீமை செய்கிறது. அது நீ உனக்கு உன்ன மாதிரி ஆளுகளுக்கு நீ வளராம போனதுக்கு காரணமே எங்களை தவறா பேசுறதுதான். 2 பேருமே வளரல பாரு. அவரு நீ வளரல, அவனும் வளரல, 2 பேருமே வளரல. காரணம் என்னன்னா தப்பு பேசுறதுதான். மக்களை கொண்டுகிட்டு இருக்கீங்க. உங்க மாதிரி எங்களுக்கு முடி மலைக்காலம்ல முடிச்சு கொட்டி போச்சு. ஏன் கொட்டுச்சு? நாங்க முட்டுல கொட்டல, அது முச்சந்தியில முடிய பிடிச்சு உங்களை மாதிரி அயோக்கிங்க. ஆனா நீங்க மாதிரி திமுக உங்களை மாதிரி, அதாவது எப்படி சொல்றது, திமுக ஆரம்பிச்ச அண்ணானால கூட விட்டு கொடுக்க முடியாது. நீங்க தான் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. எத்தனை பேர் வந்தாலும் சமாளிக்கிறீங்க. அந்த திமுக என்னையா பண்ணுச்சு? ஏப்பா, கட்சிக்கு நான் என்ன பண்ணுனேன்னு தான் நான் பார்க்கணுமே தவிர கட்சி எனக்கு என்ன பண்ணுச்சு நீங்க சேவை செஞ்சிருக்கீங்க, கட்சியும் உங்களை பார்க்கணும் இல்லையா? ஏமா, கட்சி என்னை பார்க்கணுங்கிறது நான் நினைக்கலம்மா. என்னை பொறுத்த மட்டும் இந்த மக்களுக்கு சேவை செய்ய ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் தான். அதனாலதான் 10 லட்சம் கோடி எதனால கடன் ஆச்சுங்கிறது கணக்கு வழக்கெல்லாம் இப்ப நீ கேட்டேன்னா நான் நாக்க புடுங்குற மாதிரி பேசி சொல்லி ஓ நாக்கத்தான். அப்புறம் ஓ நாக்க புடுங்க நான் வச்சிருக்கேன். இங்க கத்திரி எல்லாம் இங்க கொண்டு வந்து வச்சிருக்கேன். ரம்பத்துல நாக்க இருக்க முடியாது, கத்திரியில தான் வெட்ட முடியும். உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விளக்கம் அளிச்சிருக்கீங்க, அதற்கு நன்றி.